காரணமாக உங்களது காதலரிடம் உங்களது உணர்வுகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியாமல் போகலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் காதல் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதற்கு முயற்சியின் காரணமாக நீங்கள் சிறப்பாக வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே உங்கள் பிளான் படி உங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024 வருடம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையிலான நமது தனுசு ராசி வார பலன்களை தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். ஸோ நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இந்த வாரம், அதாவது ஆணி மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால தனுசு ராசி வார பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இந்த வாரத்துல கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றம் எப்போன்னு பாத்தீங்கன்னா, ஜூன் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல வந்து ஆணி மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு நகர்கிறாருங்க. அடுத்து இரண்டாவது மாற்றமாக 24 ஜூன் 2024 திங்கட்கிழமை அன்னைக்கு, தமிழ்ல வந்து ஆணி மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் தனுசிலிருந்து மகரத்திற்கு நகர்கிறார். மூன்றாவது மாற்றம் 26ஆம் தேதி ஜூன் மாதம் 2024ஆம் தேதிங்க, புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது ஆணி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாருங்க. கடைசி மாற்றம் அதே நாளே நடக்குதுங்க, அதாவது 26 ஜூன் 2024 புதன்கிழமை அன்னைக்கே நடக்குது. அந்த நாள் வந்து சந்திர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கொள்கிறாருங்க. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் மற்றும் மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து நீங்க பிளான் பண்ணி சில வேலைகளை வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொல்லி தள்ளி வைத்திருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க பெண்டிங் இருக்கக்கூடிய வேலைகளை முடிப்பதற்காக சிறப்பாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். இடையில சின்ன சின்ன தடை தாமதம் ஏற்பட்டாலும் உங்களுடைய தளராத மனது காரணமாக, முயற்சிகள் காரணமாக நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. மற்றவங்க கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன வருத்தங்கள் எல்லாமே விலகி புதிய நட்பு உருவாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது. எனவே மனஸ்தாபங்கள் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் உங்கள் நெருக்கமானவர் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும். வண்டி வாகனங்களில் போகும்போது விலையுயர்ந்த சில பொருட்களை கொண்டு போறதை நீங்க தவிர்க்கிறது முடிந்த அளவுக்கு நல்லதுங்க. புதிதாக விலையுயர்ந்த பொருட்களை உங்களால் வாங்கி மகிழவும் முடியும். ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த விதமான சூழ்நிலையும் வந்து விலையுயர்ந்த பொருட்களை வந்து நீங்க உங்களுடைய வண்டி வாகனங்களை கொண்டு போக வேண்டாம். அதை முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கோங்க. மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி, தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய அதிர்ஷ்டம் சூப்பராக இருக்கிறது. சில பேருக்கு புதிதாக பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. பணம் சம்பந்தமான விஷயங்கள சாதுரியமா பேசி நீங்க இந்த வாரத்துல நல்ல சாதகமான சூழ்நிலையை அமைத்துக் கொள்வீங்க. எதிர்பாராத சில அலைச்சல் உங்களுக்கு இந்த வாரம் இருந்தாலும் தற்பெருமையா பேசுகிறத நீங்க குறைச்சிக்கிறது நல்லதுங்க. நீங்க தான் பெரிய ஒரு காரிய வெற்றியவாதி என்பது போல உங்களது பேச்சுகள் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க. ஆணவமான பேச்சுக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சில சஞ்சலமான சிந்தனை மூலமாக உங்க வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எந்த சூழ்நிலையும் மற்றவங்க கூட பேசும்போது முன்கோபம் இன்றி நீங்க செயல்படுவது நல்லதுங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரம் கொஞ்சம் கொஞ்சம் மன அழுத்தம் உங்களுக்கு இருக்கலாம், கவலை இருக்கலாம். அதனால உங்க ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால நீங்க அதெல்லாம் முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கிறதுக்கு ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். ஏன்னா ஓய்வு நேரம் என்பது உங்களுக்கு உங்க பிரஷர், மனதில் இருக்கக்கூடிய அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அந்த மாதிரி நேரத்துல கூட, ஓய்வு நேரத்துல கூட அதிகமா யோசிக்க கூடாதுங்க. அல்லது ஏதாவது ஒரு வேலையை செய்யும் போது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்க உதவி செய்யறதுக்கு அந்த ஓய்வு நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்க மனதில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை கண்டிப்பாக நீங்க வந்து சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. உங்களுடைய முக்கியமான சில திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இப்ப அமைந்திருக்கிறதுனால அந்த செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் மூலமாக நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் கிடைக்கும். மேலும் நல்ல நிதி லாபத்தையும் இது உருவாக்கி தருங்க. எனவே நீங்கள் சிறப்பாக நிறைய காரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அதனால உங்களுக்கு தன லாபம் பெருகும். அந்த மாதிரி சூழ்நிலையில பணம் வரக்கூடிய பணத்தை வந்து நீங்க சேமிப்பு செய்யறதுல கொஞ்சம் நீங்க ஆர்வம் செலுத்தணுங்க. எதிர்காலத்திற்காக உங்கள் பணத்தை வந்து நீங்க வங்கி இருப்பு படிவத்துல சேமிக்கிறது போன்ற வேலையெல்லாம் செய்யலாம். சேமிப்புல நீங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. சரிங்க, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இந்த வாரம் வெற்றிகரமான ஒரு வாரங்க. அன்பர்களே, நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் நீங்க இருக்கிறீங்கன்னா இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால புதிய வீடியோக்களும் மொபைல் தேடி தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. நமது தனுசு டுடே ராசிபலன் சேனல் மூலமாக வரக்கூடிய ராசிபலன்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கான நல்ல வாய்ப்பாக அது அமையும். எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருக்குங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு புதியவர்களும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அலுவலக பணியாளர்களுக்கு நீங்க சிறந்த நன்மைகளை பெறுவதற்கு உங்க கூட வேலை செய்யற சக ஊழியர்களை, உங்க நண்பர்களை எல்லாத்தையுமே அனுசரித்து போறது ரொம்ப முக்கியங்க.
கூட இருக்கவங்களாம் அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் ஏற்படும். மேலும் தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாதுங்க. அப்படி வார்த்தைகளை பேசிட்டீங்கன்னா கசப்பான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதை நீங்க தவிர்ப்பது நல்லதுங்க. உத்தியோக பணிகளில் வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. நீங்க வந்து மிகப்பெரிய மீட்டிங்ல ஏதாவது கலந்துக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சபையில உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நிறைய பெறுவீங்க. நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு வாரமாக அமையுங்க. கடந்த காலத்துல நீங்க கடினமாக உழைத்து செய்த வேலைகள் காரணமாக இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் சின்னதா முயற்சி பண்ணாலே போதும் உங்களுக்கு சாதகம் நல்ல சூழ்நிலை உருவாகும். அந்த அளவுக்கு உங்க கடின உழைப்பு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. வழக்கத்தை விட நீங்க குறைவாக வேலை செய்தாலும் நீங்கள் பெஸ்டான நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற முடியும். சுப பலன்களை பெறக்கூடிய வாரமாக உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. வியாபாரிகளுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது புதிதாக நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட நபர்களுக்கு இப்பொழுது சொந்த தொழில் அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. சொந்த தொழில் ஏற்கனவே செய்து கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் முன்னேற்றம் காணப்படக்கூடிய யோகம் இருக்கிறது. வாடிக்கையாளர் மூலமாக புதிய புதிய நபர்கள் அறிமுகமாவாங்க. அதனால உங்களுடைய வாடிக்கையாளர் எண்ணிக்கை உயருங்க. அதன் மூலமாக உங்களுக்கு லாபமும் உயரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எனவே அற்புதமான ஒரு வாரம். புதிய ஆதாயங்கள் உங்களுக்கு நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. வாடிக்கையாளர் மூலமாக அந்த ஆதாயம் அதிக அளவில் கிடைக்கும். ஒருவேளை நீங்க கூட்டு தொழில் செய்யறீங்க, பார்ட்னர்ஷிப் போட்டு வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா உங்களது தொழில சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய வாரமும் இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. கலைத்துறை சார்ந்த அன்பர்கள் இயலிசை, நாடகம், பரதம், ஓவியம் எந்த துறையாக இருந்தாலும் சரிங்க, இந்த வாரம் உங்களது துறை சார்ந்த சில முக்கியமான நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரம். இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் தனிமையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் வேலையில பிஸியாக இருக்கிறதுனால உங்களது காதல் உணர்வுகளை வந்து உங்க காதலரிடம் வெளிப்படுத்த முடியாமல் போகலாம். அதனால உங்க காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன எரிச்சல் உங்க மனக்குறைந்த காதலரிடம் வந்து கிடைக்க பெறுவீங்க. நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களது மனக்குறந்த காதலுடன் நீங்கள் வந்து நேரத்தை ஒதுக்கி செலவிட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அப்படி இல்லை அப்படின்னா காதல் செய்யக்கூடிய வாய்ப்புகளை நழுவி விடுவீங்க. கொஞ்சம் கவனமாக உங்க பணிகளை மேனேஜ் பண்ணிட்டு காதல் வாழ்க்கைக்கு நேரம் ஒதுக்கினீங்க அப்படின்னா காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும். அந்த மாதிரி உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்குங்க இந்த வாரம். ஒருவேளை திருமண மாணவர்களாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை துணை உங்க கூட சில விஷயங்கள் வந்து மோசமாக நடந்து கொள்ளலாம். இதன் காரணமாக வாய் தகராறு உங்களுக்குள்ளால ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அது பெரியவங்க வந்து தலையிடுற அளவுக்கு பெரிதாகாமல் பாதுகாத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்க பெரிதுபடுத்தக்கூடாதுங்க. குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமைதியாக தான் இருக்கும். அதனால உங்க வீட்டு பெரியவர்களிடம் நீங்கள் பிரச்சனைகளை வந்து பெரிதாகாமல் பாதுகாத்துக் கொண்டு உங்க வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து போறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களது சகோதரர் மூலமாக சில சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. அண்ணன் அல்லது தம்பி வகையில உங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்களுக்கான செலவு ஏற்படும். ஓய்வு நேரத்துல நீங்க அதிகமாக யோசிக்க கூடாதுங்க. உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவி செய்யறது நல்லதுங்க. அதன் மூலமாக உங்க குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கி கொள்ள முடியும். மேலும் தேவையில்லாத சிந்தனைகளை யோசிக்கிறது உங்களை காப்பாற்றவும் வழிவகைகளை ஏற்படுத்தி தருங்க. மற்றவங்க விருப்பங்கள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு குடும்ப உறுப்பினர்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவது நல்லது. அதுக்கேற்ப திட்டங்களை வந்து நீங்க வடிவமைத்துக் கொள்வீங்க. இயல்பாகவே அப்படி செய்வீங்க. அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். அப்படி செய்வது உங்களை வந்து ரொம்ப தொந்தரவாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக அந்த சூழ்நிலை இருக்கலாங்க. இருந்தாலும் வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்றத உங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து தீர்மானிக்க கூடாதுங்க. ஃப்ரீடமா நீங்க இருக்கணும். அதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் வந்து தடையா இருக்காம நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க உங்க வேலையில விருப்பப்படி செய்தால்தான் உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும். சோ குடும்ப உறுப்பினர்களை உங்களுடைய வேலைகளை தலையிட நீ அனுமதிக்க வேண்டாம். ஆனா குடும்பத்துக்காக நீங்க நிறைய முக்கியத்துவம் கொடுத்து வேலைகளை பார்க்கலாம். இந்த வாரம் படிப்பு மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கல்வி பயிலக்கூடிய விதங்கள்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் எஃபர்ட்டை போட வேண்டிய நேரங்க. முழு ஆற்றலையும் நீங்க பயன்படுத்தணும். அப்பதான் வந்து படிப்புக்காக முழு ஆற்றலையும் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நீங்க போட்டித் தேர்வுகளை வெற்றிகளை பெற முடியும். ஏன்னா தேர்வுகள்ல நீங்க கவனக்குறைவா இருந்தீங்க அப்படின்னா எதிர்காலத்துல நீங்க அதற்கான வாய்ப்புகளை வந்து இழக்க பெறுவீங்க. நல்ல வாய்ப்புகள் கிடைக்க பெற மாட்டீங்க. அதனால நீங்க கூடுதல் உழைப்பை கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க தேவர்களை வழிபட்டு வாருங்கள். ஏன்னா நாகதேவர் வழிபாடு மூலமாக உங்களுடைய முயற்சிகள் சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். மேலும் புதன்கிழமை அன்னைக்கு புதன் பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வாருங்கள். அதுவும் நன்மை பயக்கும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. உங்க நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலினாலும் அல்லது உங்க கருத்துக்களை தெரிவிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரிவிக்கலாங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ தயங்காம உங்க கருத்துக்களை நீங்க தெரிவிங்க. அது எங்களது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பாக அது அமையும். நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலோடு இணைந்திருக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி இன்னொரு முறை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வார ராசிபலன்கள் மற்றும் தினசரி ராசிபலன்களுடன் புதிய வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.